உலகத்துல வேற எந்த நாடுமே செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியா ஹைப்பர்லூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் மூலமா வெற்றிகரமா செஞ்சு காட்டியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமானது? அதே மாதிரியே சென்னையிலிருந்து பெங்களூருக்கு ½ அன் ஹவர்ல இந்த ஹைப்பர்லூப் ட்ரெயின் மூலமா இந்தியாவினால கொண்டு போக முடியும். இது எப்படி வருங்காலத்துல கொண்டு வர போறாங்க, அது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். அதே மாதிரியே உலகத்துல எந்தெந்த நாடுகள்லாம் இந்தியாவோட காம்படேட் பண்ணுது, இதுல எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு, அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம், இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா உலகத்துல வேற எந்த நாடுமே பண்ணாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியா நிகழ்த்திட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஹைப்பர்லூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இது டெஸ்டிங் பண்றதுக்கு மட்டுமே இந்தியா 422 மீட்டர்ல ஒரு மிகப்பெரிய டெஸ்டிங் டியூப் ஃபெசிலிட்டியை உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட் என்னுடைய முக்கியமான நோக்கமே, இந்தியாவில் முக்கியமான சிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சென்னையிலிருந்து பெங்களூர் போறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 3 மணி நேரம் ஆகும். ஆனா இதன் மூலமா ½ அன் ஹவர்லயே கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய சக்தி இதில் இருக்கு. அந்த ஃபெசிலிட்டியை தான் இந்தியா இப்பொழுது ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா மும்பையிலிருந்து டெல்லி போறதாகட்டும், டெல்லியிலிருந்து சண்டிகர் போறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு இப்பொழுது முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதை யாருதான் முக்கியமா தயாரிக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்தியாவினுடைய ரயில்வேவோட கூட்டு சேர்ந்து ஐஐடி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு பர்டிகுலரா வச்சிருக்காங்க. டட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனியும் உள்ளிறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கம்பெனினா அது சிஸ்ட்ரா தான். அவர்களும் இதோட கூட்டு சேர்ந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய பட்ஜெட்டே பார்த்தா ஜஸ்ட் $1 மில்லியன் தான் இப்பொழுது ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரியே 8 கோடி இந்த ஸ்டார்ட் அப் மட்டும் காசு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த $1 மில்லியன் மொத்தம் 3 கட்டமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா இன்னும் 10 வருஷத்துல தயாராகும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இது ஒரு வேக்கம் டியூப் மாதிரி இருக்கும். ஃபுல்லா காற்றே இல்லாத, பிரஷரே இல்லாம இந்த வேக்கம் டியூப்ல பார்ட்ஸ் உள்ள இருக்கும். ஆக்சுவலா அந்த பார்ட்ஸ்ல ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் 24 இருந்து 28 பேர் உட்காரலாம். கிட்டத்தட்ட 10 to 15 பார்ட்ஸ் ஓபன் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க ரயில்வே ட்ராக் மாதிரி ட்ராக்ல வீல் அட்டாச் ஆகாது. இது மேல தூக்கி இருக்க காரணத்தினால வேகம் ஹவருக்கு 1200 கிலோமீட்டர் போகக்கூடிய மிகப்பெரிய சக்தி இதுல இருக்கு. அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. இது எந்த மாதிரி மெட்டீரியல் மூலமா தயாரிக்காங்கன்னா, லோ கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மெட்டீரியல் மூலமா தான் தயாரிக்காங்க. ஆக்சுவலா இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் வரும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்தியா இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவர்கள் மட்டும் இவர்களுக்கு ஹெல்ப் பண்ண கிடையாது. அடிஷனலா L&T நிறுவனம் இவர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கட்டுமான பணி, அதாவது இந்த டெஸ்டிங் ஸ்பெசிலிட்டிக்காக உள்ளிறங்கி வேலை செய்யறாங்க. அதே மாதிரி ஆர்செல்ஆர் மெட்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரி, இவர்கள் எல்லாருமே ஐஐடிக்கும் அதே மாதிரி இந்தியன் ரயில்வேக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. இவ்வளவு தூரம் நம்ம பேசினோம். இது வரைக்கும் நான் பேசினது எல்லாமே இந்தியா ரொம்ப முக்கியமான ஃபெசிலிட்டியை உருவாக்கி இருக்கிறது மட்டும்தான். பட் இந்த டெக்னாலஜியை, ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் யாரு விதை போட்டது அப்படின்னு பார்த்தா, 1799 இதனுடைய ரொம்ப ரொம்ப பேசிக்கா ஒரு டெக்னாலஜி கொண்டு வரக்கு பிளான் பண்ணாரு. அதுவும் பர்டிகுலரா 1799 சார்ஜ் மெட்ஹர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறவர் என்ன பண்ணியிருக்காரு, கேஸ்ட் அயன் பைப்புக்குள்ள ஏர் பிரஷர் மூலமா கூட்ஸ் உள்ள வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாரு. அது சக்சஸ் ஆச்சு. அதன் பிறகுதான் ஒவ்வொருத்தங்களா ஆரம்பிச்சாங்க. அதுவும் பர்டிகுலரா 1992 தான் இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் உருவாச்சு. அதுவும் பர்டிகுலரா சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒருவர் இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை கொண்டு வர பிளான் பண்ணார். பட் அவர் ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டு இருந்த காரணத்தினால 2009 அந்த கம்பெனியை டோட்டலா டிவெலப் ஆச்சு. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதன் பிறகு 2013 மீண்டும் எலான் மஸ்க் இந்த பிரச்சனையை உள்ள கொண்டு நம்ம எப்படியாவது ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை பெரிய லெவல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா ட்ரெயின் மட்டும் கிடையாது, இங்க ஃபிளைட்லயே கொண்டு வரலாம், ஷிப்லயே கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலான் மஸ்க் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். ஆக்சுவலா உலகத்துல எத்தனை நாடுகள் தான் இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா யாருமே யூஸ் பண்ண கிடையாது. ஆக்சுவலா எல்லாமே ட்ரையல் பீரியட் தான் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா யூஎஸ் வெர்ஜின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹைப்பர்லூப் கம்பெனியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா கனடாவோடு கூட்டு சேர்ந்து தான் இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இது வரைக்கும் அவர்கள் சோதனையை வெற்றிகரமா முடிச்சிருந்தாலும் இப்போ அவர்கள் ஃபிளைட்ல இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க.
அதே மாதிரியே அமெரிக்கா வந்து 2020 ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை சக்சஸ்ஃபுல்லா சோதனை பண்ணாங்க. ஆனா அது வந்து அவருக்கு 350 கிலோமீட்டர் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை காரணமா அவர்கள் டோட்டலா வந்து நம்ம ட்ரெயின் வேண்டாம், நம்ம வந்து ஃபிளைட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மாறிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா சைனா தான். சைனா வந்து வேக்கம் டியூப்ல மணிக்கு வந்து 93 மைல்ஸ் போற வேகத்துல ஒரு மிகப்பெரிய சோதனையை வெற்றிகரமா பண்ணியிருக்காங்க. அடுத்து ரொம்ப ஆர்வமா இருக்க ஒரு முக்கியமான கம்பெனின்னு பார்த்தா அது சைனா தான். ஏன் அப்படின்னா அவர்கள் 93 மைல்ஸ் மிகப்பெரிய லென்த்ல ஒரு வேக்கம் டியூப்பை உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி இவர்கள் சோதனை செஞ்சது அவருக்கு 1000 கிலோமீட்டர் வந்து ட்ரெயின் போகக்கூடிய சக்தி உள்ளதை இவர்கள் சோதனை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரியே அடுத்தது வந்து சுவிட்சர்லாந்து வந்து இப்போ டெவலப் பண்ணிருக்காங்க. ஆனால் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்கேல் டவுன் மாடலாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து 2030 மிகப்பெரிய மாடலாக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதுவாகாது. ஆக்சுவலாக இந்த 3 கண்ட்ரி, அதற்கப்புறம் நெதர்லாந்து, அதன் பிறகு இந்தியா, மொத்தம் 5 கண்ட்ரி மட்டும்தான் இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை ட்ரெயின் மூலமா கொண்டு வரக்கு பிளான் பண்ணிருக்காங்க. மற்ற யாருமே வந்து ட்ரை பண்ண கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது, ஆசியாலேயே சைனாவுக்கு அடுத்தபடியா இந்தியா தான் ஹைப்பர்லூப் டெக்னாலஜியில மிகப்பெரிய அளவுல நம்ம டெவலப் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆக்சுவலா இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி பேசிக்கா எதுக்கு தான் வந்து எல்லாரும் ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் கிளீன் எனர்ஜி. ஆக்சுவலா இங்க வந்து கச்சா எண்ணெய் யூஸ் பண்ணி பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ற காரணத்தினால இங்க வந்து நிறைய வந்து மாசுபாடு ஆகுது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த முக்கியமா ஹைப்பர்லூப் வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து டிராவலிங் டைமை டோட்டலாக குறைக்க முடியும். அந்த ரீசனுக்காக கூட மேபி வந்து இதை கொண்டு வந்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ரோட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. மேபி வந்து அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் செலவை குறைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட இதை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பாசிட்டிவா நம்ம பேசணும், ஆனா இதுலயும் நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குதான் செய்யுது. ஆக்சுவலா இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உள்ள இருக்க அந்த வேக்கம் டியூபுக்குள்ள ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான காரியமாயிரும். அதே மாதிரி இங்க வந்து மேபி வந்து கரண்ட் வந்து அதிகமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒருவேளை வந்து கரண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா நாட்டிலேயே வந்து ஃபுல்லா கரண்டே வந்து இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே இங்க வந்து ஒரு கேப்சூல், அதாவது ஒரு பார்ட்ஸ் மட்டும் உள்ள நின்னுச்சுன்னா பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு நிலைமை தான் வரும். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியில இருக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த கேப்சூல்ஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இது எல்லா டைமுமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணணும். இல்லைன்னா இங்கு ஒரு மிகப்பெரிய விபத்தோ ஆபத்தோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் இங்க இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை இந்தியா எந்த அளவுக்கு கொண்டு போக போறாங்க, இது கூடிய விரைவில் எவ்வளவு சீக்கிரம் வந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது, இதுல இருக்க எல்லா பிரச்சனையுமே வந்து இந்த ஹைப்பர்லூப் அப்படிங்கிற எஜுகேஷனை வந்து புக்ஸ்லயோ அல்லது காலேஜ் புக்ஸ்லயோ வந்து கொண்டு வந்தா மட்டும்தான், பப்ளிக்கா மீட்டிங் போட்டு இது நிறைய விஷயத்தை அவேர்னஸ் பண்ணா மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும், மக்களுக்கு புரிய வைக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஆக்சுவலா அந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி உருவாக்குறதுக்கு இந்த ட்ரெயினுக்காக நிறைய இடத்தை வந்து நம்ம ஆக்குபை பண்ற மாதிரி வரும். அது எல்லாத்தையுமே வந்து மக்கள் வந்து கரெக்டான ஒரு அவேர்னஸ் கொடுத்தா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் வர வைக்க முடியாது. இல்லைன்னா ஆல்ரெடி வந்து இந்த கூடங்களும் இஷ்யூக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்றதுக்கு ரொம்ப நாள் டைம் ஆச்சு. அதாவது இந்த கூடங்களும் ஒர்க் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சு. அதுக்கு காரணம் மக்கள் கிட்ட சரியான அவேர்னஸ் கிடையாது. அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பப்ளிக் மீட்டிங் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதே மாதிரியே நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து உள்ளறங்கி இவ்வளவு தூரம் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நம்முடைய இளைஞர்களோ மாணவர்களோ கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அவர்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். அந்த பேஷன் எல்லாத்தையுமே வந்து குப்பையில தூக்கி போடாம தொடர்ந்து வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற பேர்ல கண்டினியூவா எஃபோர்ட் போட்டா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்களும் உருவாக்க முடியும், இந்தியாவை டெவலப் பண்ண முடியும், நீங்களும் ஒரு மிகப்பெரிய growth பார்க்க முடியும். இது எல்லாமே கண்டிப்பா சாத்தியம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.